கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சற்று நேர ஆராதனை தியானத்துக்கு பிரயோஜனமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நீங்க பார்க்கவே இல்லை, ஆனா என்ன பண்றீங்க? அன்பு செலுத்துறீங்க. இங்க இருக்கிற நாம் யாவருமே ஆண்டவர் என்ன பண்ணது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஆண்டவர் அன்புள்ளவர் அப்படிங்கிறத வசனத்தின் மூலம் படித்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். பாஸ்டர் சொல்லி கேட்டு, எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விசுவாசிகளாகிய உங்களுக்கு யாராவது சுவிசேஷம் வந்து சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இப்படி நாம் ஒவ்வொருவரும் நமக்கு சொல்லப்பட்டது, நாம் படித்தது, இதன் முகாந்திரம் ஆண்டவர் யாருன்றதை நாம் புரிந்து விசுவாசித்து நாம் திரும்ப ஆண்டவரை என்ன பண்றோம், நேசிக்கிறோம். இங்க நாம் வாசிக்கிறோம், நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறீர்கள். விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உறுதியாவே சொல்லுது, அடைகிறீர்கள். ஆத்தும ரட்சிப்பை அடைகிறோமா? அதுக்கு மேல உள்ள வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. நாம் பாருங்க, ரட்சிப்பு எப்ப கிடைக்க போகுது? கடைசி காலத்துல. இன்னைக்கு மனுஷன்ட்ட போய் கேட்டீங்கன்னா, நீ ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவரை ஏத்துக்கோ. அவன் சொல்லுவான், நான் செத்ததுக்கு அப்புறம் எங்க போனா எனக்கு என்ன? செத்ததுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல, இனி எனக்கு ஒண்ணுமே இல்லைல்ல, நான் தான் செத்து போயிடுவேனே. இல்ல, வசனம் சொல்லுது, கடைசி காலத்துல ஆத்மா என்ன பண்ணப்படணும்? ரட்சிக்கப்படணும். இதை எப்ப செய்ய முடியும்? மனுஷன் உயிரோட இருக்கும்போது தான் அதுக்குண்டான காரியத்தை செய்ய முடியும். நாம் இன்னைக்கு அதை எதையுமே பார்க்கல. ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, வரலாறுகள் அவ்வளவு சொல்லுது. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிறப்பாருன்றதையும் எங்க தான் சொல்லுது. அநேக தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்கிறாங்க, வரலாறு சொல்லுது அவர் இப்படி ஒருத்தர் பிறப்பாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் நேரம் வந்த போது பிறந்தார். இதையெல்லாம் நம்ம இருந்து பார்க்கல, கேள்விப்படுறோம், படிக்கிறோம். நாம் என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும்? கூடும். நம்மை காப்பாற்றுகிறது, நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய அஸ்திபாரம் என்ன அப்படின்னா நம்முடைய விசுவாசம். நம்மளோட சார்பில் இருந்து ஒரு பங்கு இருக்கு விசுவாசத்துல அப்படின்னா அது ரட்சிப்புல என்ன அப்படின்னா அது என்னதான்? விசுவாசம் தான். சரி, இந்த விசுவாசம்னு சொல்லும் போது நம்ம எதையுமே பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறோம். ஆனா இன்னும் சில பேர் எல்லாத்தையும் பார்த்தாதான் என்ன பண்ணுவாங்க? நம்புவேன்னு சொல்றாங்க, அறிவு வேணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது? உண்மையிலேயே அறிவு கிடையாது. அறியாமைன்றது ஒரு பெரிய ஒரு குற்றமா தான் இன்னைக்கு சொல்றாங்க. பொதுவா படிச்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறியாமை அப்படிங்கிறது ஒரு பாவ செயல், ஒரு குற்றம், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆண்டவர் சிலுவையில் அடிக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரை கொண்டு போய் சிலுவையில் அடிக்க போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை மன்னிங்க, இவங்க செய்யறது இன்னதுன்னு தெரியல. ஆனா சொல்லப்பட்டுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டன்னு சொல்றாரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேள்விப்பட்டப்போ இவங்க சொல்றாங்க, இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. இவன் தேவ தூஷணம் சொல்றான், தன்னை தேவனுக்கு சமப்படுத்துறான்னு சொன்னாங்க. அப்படின்னா இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அறியாமைன்னா என்ன அர்த்தம்?
மனக்கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? குருடாக்கப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இப்படி ஒரு வசனம் வருது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம், 9ஆம் வசனத்துல இருந்து கூட வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் உலகத்துல தான் இருந்தாரு, உலகம் அவர் மூலமா தான் உண்டாச்சு. ஆனா உலகம் என்ன பண்ணல? அவரை அறியல. என்ன காரணம்? 5ஆம் வசனத்துல, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப இந்த ஆண்டவர் இந்த உலகத்துல வந்த போது உலகம் எப்படிதான் இருந்துச்சு? இருளா தான் இருந்துச்சு. ஏன் இன்னமும் இருளையே இருக்கிறாங்க? அவங்க அதை பார்க்கறதுக்கு அவர் இந்த பூமியில வந்திருந்தாலும் கூட, கண்களினால அவங்க பார்த்தாலும் கூட, இருதயத்தினால அவங்க அவர் என்ன பண்ணல? உணரல, அவங்க அறியல. பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொண்டோம். இது எவ்வளவு பிரதான ஸ்லாக்கியம். வாலிபனே, உன் சிருஷ்டிகர் என்ன அந்த வசனத்துல வரும்போது, உன்னோட வாலிப பிராயம் உன்னை திருப்தியாகட்டெல்லாம் சொல்லிட்டு உன் இஷ்டப்படியெல்லாம் செய், ஆனாலும் கடைசியில ஆண்டவர் உன்னைய நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார்ன்றத அறி. நீ என்ன வேணாலும் செய்ய, உன் வாழ்க்கையில உன் இஷ்டப்படுறியா, நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்ய. ஆனா ஒண்ணு மறந்துடாத, இதுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பாரு. யார் கேட்பாரு? ஆண்டவர் கேட்பாரு. அப்படிங்கிறத மறந்துடாத அப்படிங்கிறார். அப்படின்னா நாம் அறிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன அறிவு? எல்லாத்தையும் செய்யும் போது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணும்? புரிஞ்சு செய்யணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இருக்கிறதான விசுவாசம், அந்த அறிவு, ஆண்டவரை அறியக்கூடிய அறிவு, அதை கிரகிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது, விசுவாசமும் கூட நம்மளால வந்ததுன்னு நம்மளுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல இரக்கமா இருக்கிறார். ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே அவர் உருவாவதற்கு முன்னமே நம்மை தமக்காக பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட நாம் ஆண்டவரை பற்றி கொண்டோம், ஆண்டவரை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நமக்கான ரட்சிப்பு, ஆத்தும மீட்பு இன்னும் கடைசி காலத்துல தான் இருக்கு, நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக வாழ்றோம். எவ்வளவோ கஷ்டங்கள் வருது, எவ்வளவோ பிரயாசங்கள் வருது, இதன் மத்தியில தான் நம்ம போறோம். ஆனாலும் கூட விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உறுதியா இருக்கிறோம். இவ்வளவு பிரதான ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் அப்படின்னு தான் வசனத்துல வாசிக்கிறப்ப, எவ்வளவு பிரதான ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், இவ்வளவு பிரதான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அறிவை நம்ம சிந்திக்கும் போது, இந்த வசனத்திலே நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேதுருக்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், அதுக்கு அடுத்து கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா 10ஆம் வசனம் பாருங்களேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பாருங்க, விழுந்து போன தூதர்கள் இருக்கிறாங்க. தூதர்கள்னு நம்ம சொல்லும் போது அவங்க நம்மளை விட பலசாலிகள், நம்மளை விட திறமசாலிகள் இல்லையா? ஆனா அவங்க பாவம் செய்த போது தேவன் அவங்களுக்கு கூட என்ன பண்ணல? ரட்சிப்பை கொடுக்கல. அவங்களுக்கு கூட தேவன் இறங்கல. ஆனா நாம் இங்கே வாசிக்கிறோம், நமக்கு கிடைத்ததான அந்த ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்களாம்? ஆராய்ச்சி பார்த்தாங்க. இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது தேவ தூதர்கள் அதை என்ன பண்றாங்க? உற்று பார்க்க ஆசையா இருந்தார்கள்னு வாசிக்கிறோம். அப்ப இவ்வளவு விதமான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். 11ஆம் வசனம், கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் அப்படின்னு வாசிக்க. 12, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தம் இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்டயே நிக்கிறாங்க. யாரு? தூதர்கள். ஒரு கூட்டம்
பாவம் செஞ்சு போறதையும் தூதர்கள் பார்க்குறாங்க. ஆண்டவர் ரொம்ப ஆசையா தன்னோட கையினாலேயே குழப்பி மண்ணில இருந்து எடுத்து மனுஷனை படைக்கிறாரு. இங்க தூதர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தூதர்கள் பெரிய பலசாலி. ஆனா இவங்க பார்க்கும்போது, என்னடா இந்த மண்ணான மனுஷனுக்காக ஆண்டவர் இறங்கி போய் மரிக்கிறாரு, படைத்தவர் அவங்களுக்கு முன்னாடி அடிக்கப்படுறாரு, அங்க படைத்தவர் சிருஷ்டிகர் என்ன பண்றான், அடிக்கிறான், காரி உமிழ்றான், அவரை சிலுவையில அடிச்சு கொள்றான். ஆண்டவர் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். தூதர்கள் என்ன பண்றாங்க, அதை பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க நினைப்பு எப்படி இருந்திருக்கும்? அப்ப அவங்க பார்வையில நம்மை அப்ப தூதர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஆண்டவர் தமது சாயலிலே உண்டாகின வசனத்துல வாசிக்கிறோம், இனி நாம் எப்படி இருப்போமா, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். அப்ப தூதர்களும் கூட நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள் தான் வசனத்துல என்ன பண்றோம், வாசிக்கிறோம். நமக்கு பணிவிடைக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு தான் வாசிக்கிறோம். அப்படின்னா தேவன் நம்மை எவ்வளவு கனப்படுத்தி இருக்கிறார், தேவன் நம்மை எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதையெல்லாம் நம்ம அறிகிறோம், வேதத்தினூடாக அறிஞ்சிருக்கிறோம். இந்த ஞானம் உலகத்துக்கு எப்படி தெரியும்? பைத்தியமா தெரியும், மூட நம்பிக்கையா தெரியும். ஆனால் இங்கே நான் வாசிக்கிறோம், அஞ்ஞானிகளுடைய அந்த ஞானத்தை அல்ல, வசனம் நமக்கு என்ன பண்ணுது, ஞானத்தை கற்றுக் கொடுக்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, ஆக இதோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைத்ததான இந்த அறிவு, இந்த வெளிச்சம், நாம் பெற்றிருக்கிறதான இந்த ரட்சிப்பு, இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை தேவனே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு உண்டு பண்ணி இருக்கிறேன். நான் உண்மை தேடி போகல, நீங்க என்ன பண்ணீங்க, தேடி வந்தீங்க. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு தந்தீங்க, அதை விசுவாசிக்கக்கூடிய மனசை எனக்கு தந்தீங்க. இதையெல்லாம் நாம் சொல்லி நம்முடைய தேவன் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் நேற்று இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பல சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போகும்போது, நாம் வெக்ஸாகி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல எத்தனையோ பேர் கிடைக்காத சாக்கியத்தை நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு, என்ன சொல்றாரு, நீ அவரை என்ன பண்ணல, பார்க்கல, ஆனா நீ என்ன பண்ற, ஆண்டவர் மேல அன்பு செலுத்துற. நீ ஆண்டவரை தரிசிக்கல, ஆனா நீ ஆண்டவர் மேல என்ன பண்ணிருக்கிற, விசுவாசம் வச்சிருக்கிற. இதற்கான வெகுமதியை ஆண்டவர் கடைசி காலங்கள்ல என்ன பண்றாரு, தருகிறார். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் நமக்காக வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில இருந்து போகும்போது இதைத்தான் சொல்லிட்டு போனாரு, நான் வரும் வரை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவர் திரும்ப வருவேன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு கொடுத்துருக்காரு. இதை எல்லாமே நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். இதை எதையுமே நம்ம போய் என்ன பண்ணல, பார்க்கல. விசுவாசம்ன்றது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. ஆக இந்த விசுவாசத்தை இறுக பிடித்து கொண்டு ஆண்டவர் நமக்காக செய்த தியாகத்தை நாம் நினைவு கூர்ந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவரை அறியாதவர்கள் அவரை சிலுவையில் அடித்து கொண்டார்கள். அவரை அறிந்த நாம் அவருடைய காயங்களிலே முத்தமிட்டு நாம் கர்த்தரை என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம். கர்த்தர் நாம இப்படுவதாக. ஆமென்.